வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கேரள மாநில அரசியல் வரலாற்றிலேயே தொடர்ந்து இரண்டாவது முறை முதல்வரானவர். 25 வயதிலேயே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 17 வருடங்கள் தொடர்ச்சியாக கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தவர். கேரளாவை மின்சாரத்தில் தன்னிறைவு மாநிலமாக மாற்றியவர் என பல சாதனைகள் படைத்தவர் பினராயி விஜயன். யார் இந்த பினராயி விஜயன்? அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். தற்போது 81 வயதாகும் பினராயி விஜயன் 1945ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பினராயி எனும் சிற்றூரில் மரோலி கோரன் அழகத் கல்யாணி தம்பதியினரின் மகனாய் பிறந்தவர். 14 சகோதர சகோதரிகளுடன் ஏழ்மை பின்னணி கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தவர். பள்ளி படிப்பிற்கு பின் வறுமையின் காரணமாக மேற்படிப்பிற்கு பணம் இல்லாததால் கைத்தறி தொழிலாளியாக சில ஆண்டுகள் வேலை பார்த்து வந்தார். அதன் மூலம் சேகரித்த பணத்தை கொண்டு தலச்சேரியில் உள்ள அரசு பிரென்னன் கல்லூரியில் BA எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் சேர்ந்து கல்வி பயின்றார். கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வந்தார். அதன் மூலம் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பின் கண்ணூர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து தனது தீவிர அரசியல் செயல்பாடுகளால் அந்த அமைப்பின் கேரள மாநில செயலாளர், மாநில தலைவர் என பல பதவிகள் வகித்தார். கல்லூரியில் பட்டம் பெற்றதற்கு பின் முழுநேர தீவிர அரசியலில் ஈடுபட துவங்கியவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். சில மாதங்களிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்ணூர் மாவட்ட செயலாளரான பினராயி விஜயனுக்கு 25 வயதிலேயே குத்துப்பரம்பா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கியது கட்சி மேலிடம். அந்த தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 25 வயதில் கேரளாவிலேயே இளம் வயது எம்எல்ஏ ஆனார். இந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1975ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அமல்படுத்திய போது காங்கிரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக செயல்பட்டு வந்ததால் கேரள கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைகளுக்கு உள்ளானார்கள். அந்த வகையில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வந்த பினராயி விஜயனும் ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் பல்வேறு கொடுமைகளுக்கும் உள்ளானார். சிறையில் இருந்து விடுதலை ஆன பின்னர் கேரள மாநில கோஆபரேட்டிவ் பேங்கின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏ ஆனார். பினராயி விஜயனுக்கு கமலா என்பவருடன் திருமணம் நடைபெற்று வீணா என்கிற மகளும் விவேக் கிரண் என்கிற மகனும் உள்ளனர். நாத்திகவாதியான பினராயி விஜயன் தனது மகள் வீணாவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் துடிப்புடன் செயல்பட்டு வந்த இஸ்லாமியரான முகமது ரியாஸ் என்பவரை திருமணம் செய்து வைத்தார். பல முறை எம்எல்ஏவாக பதவி வகித்து வந்த பினராயி விஜயன் 1966ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருவாரியாக வெற்றி பெற்றதை அடுத்து EK நாயனார் முதல்வர் ஆனபோது மின்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மின்சாரத்துறையில் பல்வேறு சீரமைப்புகள் செய்த பினராயி விஜயன் முதல் முறை கேரளாவை மின்சார தேவையில் தன்னிறைவு மாநிலமாக மாற்றி சாதனை படைத்தார். அதைத் தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டவர். தொடர்ந்து 17 வருடங்களாக 2015ஆம் ஆண்டு வரை அந்த பதவியில் தொடர்ந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உச்சபட்ச அதிகார அமைப்பான பொலிட் பியூரோவின் உறுப்பினராகவும் தற்போது பதவி வகித்து வருகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி கோலோச்சி வந்த மாநிலங்களான மேற்கு வங்காளம், திரிபுரா ஆகியவற்றில் தற்போது அந்த கட்சியே கிட்டத்தட்ட காலியாகிவிட்ட நிலையில் கேரளாவில் மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் பலம் பொருந்திய கட்சியாக திகழ்ந்து வருவதற்கு பினராயி விஜயனின் தலைமை முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சியினரும் RSS அமைப்பினரும் கடும் மோதல் போக்கை மேற்கொள்வது வழக்கமாகிவிட்டது. கிட்டத்தட்ட இரு தரப்பிலும் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் இந்த மோதலால் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது 1969ஆம் ஆண்டு நடந்த RSS உறுப்பினர் வடிக்கல் ராமகிருஷ்ணன் கொலை ஆகும். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பினராயி விஜயன் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் விடுதலை ஆனார்.
2020ஆம் ஆண்டு கொச்சி விமான நிலையத்தில் சிக்கிய பெரும் தங்க கடத்தலில் பினராயி விஜயனின் நேர்முக உதவியாளர் குற்றம் சாட்டப்பட்டது முதல்வர் பினராயி விஜயனுக்கும் பெரும் சிக்கலை உருவாக்கியது. ஆரம்பத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோதும் பினராயி விஜயன் மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.